வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் லண்டனில் உள்ள வீட்டுத்தோட்டம் நான் எப்படி செய்திருக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன இடத்துல நான் என்னென்ன கண்டுகள் வச்சிருக்கிறேன்னு சொல்லியும் பார்க்கலாம். என்னுடைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னுடைய வீடியோவுக்கு லைக் கொண்டு போட்டுடுங்க. லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு ஒரு லைக் கொண்டு போட்டுடுங்க வீடியோவுக்கு. நான் இந்த தோட்டத்துக்கு சில கண்டுகள் வேண்டி நட்டேன். அந்த கண்டுகள் எந்த கடையில் வேண்டினான்னு சொல்லி அந்த வீடியோவை முதல்ல பார்க்கலாம். பார்த்தீங்களேன்னு சொன்னால் சவுத் கரோவில் இருக்கிற இந்த கடையில் தான் நான் இந்த கண்டுகள் வேண்டி சில கண்டுகள் வேண்டி நட்டேன். சிலது நானே நாற்று போட்டு நட்டேன். இது விளம்பரம் அல்ல, நான் இந்த இடத்துல கண்டு வேண்டினான் என்றதுக்காக உங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போய் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் நான் இது விளம்பரம் அல்ல, நான் வேண்டினபடியாக தான் உங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் பாவக்கண்டு 10 ரூபா 2 பவுண்ட்ஸ் உண்டும், பூசணிக்கண்டு 199 கிடக்குது. மற்றது அவரைக்கண்டும் 199, மற்றது கத்தரிக்கண்டு 249 பீக்கு இருக்குது. மற்ற மிளகாக்கண்டும் அதே மாதிரி தான் இருந்தது. தக்காளி கண்டு எல்லா மரக்கண்டுகளும் இருந்தது. இங்கே பாருங்க, மிளகாக்கண்டு எங்களோட ஊர் மிளகாக்கண்டு நிற்கிது, மற்றது குடமிளகாய் நிற்கிது. அதை விட இன்னும் ஒரு மிளகாக்கண்டு நின்றது, எனக்கு அது தெரியல. இது பார்த்தீங்களன்னு சொன்னால் பீன்ஸ் நின்றது பாருங்க, இதில் பீன்ஸ் இருக்குது. மற்றது பார்த்தீங்களன்னு சொன்னால் தூதுவளை மரம் இருக்குது. இங்கே தூதுவளை மரம். இது அந்த கண்டுகளுக்கு நத்தியல் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு போகிறது. பார்த்தீங்களன்னு சொன்னால் இங்கே நல்ல பெரிய ரோசா கண்டு நின்றது, நல்ல அழகாக பூத்து நின்றுச்சுது பாருங்க. மற்றது நான் இன்றைக்கு இங்கே என்ன வேண்டினான்னு சொன்னால் போஞ்சி கண்டு தான் வேண்டாம். நான் இந்த கத்தி அவரை கண்டு தான் என்னோட வீட்டை நிற்கிது. அப்போ நாங்கள் போஞ்சி கண்டு வேண்டினாங்கள். திருப்பியும் போய் பாருங்க, இது என்னுடைய மகளின் நிற்கிறா. மகளின் நானும் தான் சென்று போய் வேண்டினாங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை மரம் நின்றது 17 ரூபாண்டு. செவ்வாழை மரம் 17 ரூபாண்டு போட்டிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டு இல்லை, ஒரு பெரிய கண்டு குட்டியலும் நின்றது. அதுக்குள்ளே பார்த்து பூக்கண்டுகள் எல்லாம் நிறைய இருந்தது, செவ்வந்தி எல்லாம் நின்றது. உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இங்கே போய் கொஞ்சம் மலிவாகவும் இருக்குது, கொஞ்சம் விலையாகத்தான் இருக்கும். ஆனாலும் நல்ல கண்டுகள். நான் ஒவ்வொரு வருஷம் இங்கே தான் மரக்கறிகள் எல்லாம் கண்டுகள் வேண்டினார். நான் கத்தரி கண்டுகள் எல்லாம் நல்லா வாரது. மற்றது பார்த்தீங்களன்னு சொன்னால் நிறைய பூக்கண்டுகள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த பூக்கண்டுகள் வேணுன்றவா நான் சொன்னேன். பூக்கண்டுகள் வேணுன்னா நாங்கள் காய்கறி கண்டு பூக்கண்டுகள் வைக்கிறதுக்கு பெருசாக இடம் இல்லை. நான் காய்கறி கண்டு வைக்கிறேன். நான் வெங்காயம் நட்டிருக்கிறேன். இது சின்ன வெங்காயம் நட்டிருக்கிறேன். அது பக்கத்து இதில் பாருங்க பீட்ரூட் நட்டிருக்கிறேன் பாருங்க. பீட்ரூட்டுக்குள்ளே தக்காளி கண்டு நட்டிருக்கிறேன். ஒரு ரெஜிபம் பாக்ஸில் பீட்ரூட்டும் தக்காளி கண்டும் வச்சிருக்கிறேன். நான் இதை பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் உள்ளி நட்டிருக்கிறேன். இந்த உள்ளி பாருங்க எல்லாம் விழுந்துட்டுது, காஞ்சி விழுந்துட்டுது. இது புள்ளி பிடுங்குற பருவம் வந்துட்டுது பாருங்க. உள்ளி பிடுங்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பிங்க் உருளைக்கிழங்கு மரம் பாருங்க. பிங்க் உருளைக்கிழங்கு மரத்தில் உங்களுக்கு மரம் வித்தியாசமாகவே இருக்கும். வெள்ளைக்கு புரிம்பான கலர் இருக்கும் பாருங்க. இது பிங்க் உருளைக்கிழங்கு. இவ்வளோத்துக்குலேயும் பிங்க் உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுங்கிற ஊர் கத்தரிக்காய், நல்ல நீள கத்தரிக்காய். இது வெள்ளை கத்தரிக்காய் வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தக்காளி மரம் இன்றைக்கி பாருங்கள், தக்காளி வச்சுருக்கிறேன். இது ஒரு மிளகாக்கண்டு. இது பார்த்தீங்களன்னு சொன்னால் மாதுளங்கண்டு பாருங்கள், இவ்வளோக்கு வளர்ந்துருக்கண்டு சொல்லி மாதுளங்கண்டு. இந்த தக்காளிக்கு இந்த மிளகா கண்டுகளை பாருங்க இவ்வளோ தக்காளி முளைச்சிருக்கேன். ஆனால் நான் நெத்து போட இல்லை, அந்த மரக்கறி கழிவுகள் போட்டு தான் நான் கண்டுகள் வைக்கிறேன். நான் அப்படி வைக்கும்போது அதில் இருந்து பாருங்க இவ்வளோ நாற்று நிற்குதுண்டு தக்காளி கண்டு. இது பார்த்தீங்களாண்டா இதுவும் இன்னொரு ரெஜிபோம் பாக்ஸில் நான் சின்ன வெங்காயம் தான் நட்டுருக்கிறேன். இந்த முறை வெங்காயம் தான் நான் கூட நட்டிருக்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தக்காளி கண்டு கேரட்டுன்னு நட்டிருக்கிறேன் பாருங்க.
தக்காளி கண்டு கேரட்டும் நட்டிருக்கிறேன். இந்த பாத்தியில் பார்த்தீங்களென்று சொன்னால் சின்ன வெங்காயம் நட்டிருக்கிறேன். இது நான் வேண்டின வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் முளைச்சிருந்தது. அப்போ அந்த வெங்காயத்தையும் இதில் நட்டிருக்கிறேன். பாருங்க, கூடுதலாக சின்ன வெங்காயம் தான் இந்த முறை நான் வச்சிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. நான் சின்ன வெங்காயம் வச்சது கூடுதலான காரணம் வெங்காயத்தாள் எடுக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயத்தாள் 7 பவுன்ஸாக இருக்குது. நான் வெங்காயத்தாள் எடுக்கிறதுக்காக இந்த முறை சின்ன வெங்காயம் கூட நட்டிருக்கிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்களான்னு சொன்னால் போஞ்சி கண்டு போட்டிருக்கிறேன். அதோடு அதுக்குள்ளேயே தான் பீட்ரூட்டு நாற்று போட்டு வச்சுருந்தேன். நான் பாருங்கள், உங்களுக்கு பார்க்க தெரியும் எப்படி அழகாக நாற்றுகள் முளைச்சிருக்கன்னு சொல்லி பாருங்கள். போஞ்சி பூத்திருக்குது பாருங்க, நல்ல அழகான பூத்திருக்குது. அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும் இன்னொரு ரெஜி பாக்ஸுக்குள்ளே போஞ்சி கண்டு நட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்களான்னு சொன்னால் கரெக்டு நாற்று போட்டு நான் பாருங்க இப்படி முளைச்சிருக்கேன். இதில் இருந்து தான் நான் மற்ற பாக்ஸுகளுக்கு மாற்றி மாற்றி நட்டிருக்கிறேன். இப்போ பாக்ஸில் மண் போட்டு வச்சிருக்கிறேன், நடப்போகிறேன். இது பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த ரெஜி பாக்ஸில் சுக்குனி பூசணி கண்டு போட்டிருக்கிறேன் பாருங்க, முளைச்சி நிற்கிது. அதோட இன்னொரு போஞ்சி கண்டு நிற்கிது. அதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம்தான், சின்ன வெங்காயம்தான் நட்டிருக்கிறேன் பாருங்க இப்படி நிற்கன்னு சொல்லி. அழகாக இருக்கு பாருங்க, இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மிளகாக்கண்டு வச்சுருக்கிறேன் பாருங்க, ஒரு சாடியிலையும் மிளகாக்கண்டு. இது தக்காளி நட்டிருக்கிறேன். எல்லாம் குடமிளகாக்கண்டு. இது நான் நாற்று போட்டு தான் நட்டு வச்சுருக்கிறேன். இந்த குடமிளகாக்கண்டு, இந்த தக்காளி எல்லாம் நான் நாற்று போட்டு தான் நட்டு எடுத்திருக்கிறேன். இதில் வேண்டினதுன்னு சொன்னால் கத்தரிக்கண்டே தான் வேண்டி இருக்கிறேன். 2 கத்தரிக்கண்டு, ஒரு மிளகாக்கண்டு மட்டும் காசுக்கு வேண்டியிருக்கிறேன். மற்ற எல்லாம் நான் நாற்று போட்டு தான் எடுத்து நட்டு வச்சிருக்கிறேன். இதுதான் என்னுடைய சின்ன தோட்டம். இப்போ பாக்ஸுகளுக்குள்ளெல்லாம் பாருங்க மண் போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள தான் நான் இனி பீட்ரூட்டுகள் நட வேணும். அதுக்காக மண்ணுகள் போட்டு நான் வச்சிருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரு குட்டி தோட்டம். இந்த தோட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்னுடைய போஞ்சி நல்லா சடைச்சி வரையில் இன்னும் வார மாதம் பார்த்திங்களா நல்லா சடைச்சி வளர்ந்துடுவேன். இப்போவே பாருங்கள் பூக்க வலிக்கிட்டுது. இன்னும் சடைச்சி வளர்ந்துதான்னு சொன்னால் நிறைய பூவும் பிஞ்சும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.